ஹே காய்ஸ், நான் உங்கள் பிரகன். இது நம்ம பிரகன் ரூல்ஸ் சேனல். ஸோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, நான் வந்து இந்த விஷயம் பற்றி பேசணும் அப்படின்ட்டு தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவே போடுறேன். நான் வந்து ரொம்ப நாளாக கான்ட்ரவர்சி இல்லாமல் தேவையில்லாத பிரச்சனைகளோ இல்லை ஃபேமிலி இஷ்யூஸை பற்றியோ எதுவுமே பேசாமல் தான் நான் பாட்டுக்கு இருந்துகிட்ருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நான் நிறைய வீடியோஸில் லாஸ்ட் ஜேசி ஃபேமிலியில் இருக்கும்போதே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ஃபேமிலி இஷ்யூவை பேசுகிறதுக்கு இது தளம் கிடையாது. நாங்கள் அந்த தப்பு பண்ணி தான் நிறைய சஃபர் பண்ணிவிட்டு இனிமேல் அது பண்ணக்கூடாதுன்னு நானும் சிஸ்டர் அப்பா நான் என்னோட சைடு நான் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பேன். நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் ஒதுங்கி தான் இருக்கோம். நான் எதுவுமே நான் ஃபேமிலி இஷ்யூவை பற்றி யாரை பற்றியும் எதை பற்றியுமே நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே நான் எதுவுமே பேசலை. இதுக்கு முன்னாடிலாம் நான் பேசியிருக்கேன். அப்போல்லாம் நீ வலிச்சிருக்காடா அப்படி இப்படிலாம் நிறைய பேர் கேட்பீங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணோம், அது ஒரு மைண்ட் இல்லாமல் பண்ணி அதனால நிறைய கஷ்டப்பட்டு இப்போ அது பண்ணக்கூடாதுன்னு வெளியே வந்து தான் நான் இப்படி இருந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதும் நான் நிறைய வீடியோஸும் சொல்லியிருப்பேன். இப்போவும் நம்ம பிரகன் ரூல்ஸ் சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேமிலி இஷ்யூஸோ இல்லை கான்ட்ரவர்சியோ நான் எதுவுமே நான் பேசியிருக்க மாட்டேன். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு தான் இருந்துகிட்டு இருக்கேன். பட் இன்னைக்கு எனக்கு ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அது எப்படின்னா, அந்த ஒரு நபருக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுத்து ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ வந்து நீங்கள் ஒரு கான்ட்ரவர்சி பார்த்துருப்பீங்க. கான்ட்ரவர்சி வந்து யூடியூப்னாலே கான்ட்ரவர்சி தான். எல்லா பெரிய பெரிய கிரியேட்டர்ஸுக்கும் கான்ட்ரவர்சி தான் வரும். எல்லா ஃபேமஸான யூடியூபர்ஸுக்கும் ஏதாச்சும் ஒரு கேஸஸோ இல்லை கான்ட்ரவர்சியோ வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு இந்த மீடியாவில் பஞ்சமே கிடையாது, தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, அந்த ஈத் முபாரக்கு போய் கிஃப்ட்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூபர் பண்ண ஒரு செயலுக்கு வந்து பயங்கரமாக சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே நெகட்டிவ் பவருக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஏற்கனவே நிறைய நெகட்டிவ் வாங்கினாங்க. பட் அவர் கஷ்டப்பட்டு அந்த யூடியூப் பில்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ யூடியூப்பை பற்றி நம்ம எதுவும் பேச போகிறதில்ல. பட் அவர் செஞ்ச அந்த செயலுக்கு வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பண்ணதே நெகட்டிவாக தான் இருந்திருக்கு. அதனால தான் பாதி பேர் பேசியிருப்பாங்க. ஏன்னா காருக்குள்ளே இருந்துக்கிட்டே ட்ரெஸ்ஸு கொடுத்ததாக இருக்கட்டும், இல்லை அந்த மக்களை ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ நான் அதை வந்து இப்போ நான் அதை பற்றி நான் சொல்ல வரல. அண்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் அந்த இஷ்யூக்காக பேச வரல. அந்த இஷ்யூவை வச்சு ஒருத்தன் வந்து வீடியோ போட்டிருந்தார். ஒரு ரெஸ்பெக்ட் கூடிய ஒரு பிரதர் வந்து ஒரு யூடியூபர் தான். அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை. அவரும் ஒரு முஸ்லீம் தான் நினைக்கிறேன். ஸோ அவரும் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தார். இன்றைக்கி வந்து அந்த பர்டிகுலர் யூடியூபரோட இன்சிடெண்ட்டை பற்றி அவர் பேசி வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ என்னடா அவர் பேசி போட்டிருக்காரு, ஒரு 1 டேல 2 lakhs வியூஸுக்கு மேலே போயிட்டு அவருக்கு. சரி, ஓகே, என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவருக்கு அதே வேலை தான். அவர் மட்டும் நான் வீடியோக்குள்ளே சொல்ல வரேன். சரி, என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம்னு நான் வீடியோக்குள்ளே போனேன். ஸோ அவர் வந்து அந்த பிரபல யூடியூபரை பற்றி அந்த இஷ்யூவை பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன வந்து ஒரு குத்திட்டார் வீடியோவில். இது எதுக்கு என்ன இப்படி பேசணும் அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஏன்னா நான் பாட்டுக்கு 1.5 வருஷத்துக்கு மேலே எந்த இஷ்யூஸுமே சோஷியல் மீடியாவில் பேசாமல் தான் இருக்கேன். நிறைய பேர் சொன்ன கருத்துக்களெல்லாம் கேட்டு நிறைய கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை யூடியூபர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் ஃபேமிலி இஷ்யூ பேசுறதுக்கு இடம் கிடையாது, இதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அப்பாலஜைஸ் பண்ணிட்டேன். நான் 1000 இடத்துல நான் அப்பாலஜைஸ் பண்ணியிருக்கேன். நாங்கள் பேசினது தப்பு, நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி நான் நிறைய இடத்துல அப்பாலஜைஸ் பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வீடியோஸும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இவ்வளோ இருந்தும் ஒன்று நான் அப்பாலஜைஸ் பண்ணதெல்லாம் பார்த்தாரா, இல்லை நான் ஏன் இப்போ பேசாமல் இருக்கேன், இல்லை நான் இப்போ திருப்பி பேசிக்கிட்டே இருந்தேன், இது கண்டென்ட்டுக்காக, இந்த விஷயத்தை ஃபேமிலியை வச்சு கண்டென்ட்டுக்காக நான் பண்ணுறேன், பண சம்பாதிக்காக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. அப்படி நான் பண்ணிகிட்டே இருந்தால் நான் தொடர்ந்து அதே வேலை தான் நான் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். நான் என் தங்கச்சியோ யாரையோ பற்றி நான் தப்பாக போட்டுகிட்டே தான் இருந்திருப்பேன் இப்போ வரைக்கும். அது பண்ணக்கூடாது, அடுத்த கட்டத்துக்கு போகணும், எனக்குன்னு ஒரு கரியர் இருக்குது. இதில் போட்டு ஒன்றாக போகிறதில்ல, மீடியாவில் போகிறனால நமக்கு எதுவும் ஜஸ்டிஸ் கிடைக்க போதா? ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. ஒரு 100 வீடியோவில் ஒரு வீடியோவை நம்மளை பார்த்துட்டு தள்ளிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு தான் போயிட்டு இருப்பாங்கிறது எனக்கு இந்த 2 இயர்ஸில் நான் கற்றுக்கிட்டேன். இதை வந்து நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் அந்த பிரதர் பார்த்தாரான்னு தெரில. அவர் மெயினாக வந்து அந்த வீடியோ பேசும்போது ஸ்டார்டிங்கில் ஈஸியாக சொல்லிட்டாரு, எனக்கு பிடிக்காத யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க. எனக்கு வந்து இர்ஃபான் மேலே கோபம் கிடையாது, பட் எனக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் மேலே கோவம் இருக்குது, பிடிக்காது, இவங்க பண்ணுற கண்டென்ட்ஸ்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு யாரை இவர் சொல்ல வர்றாரு நானும் பார்க்கேன். ஜெயசுரதி யூடியூப் சேனல் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது, காசுக்காக குடும்பத்தை கேவலமாக பேசுவாங்க, கண்டென்ட்டுக்காக இப்படி பண்ணுவாங்கன்னு ரொம்ப சீப்பாக பேசி வச்சுருந்தாரு. எனக்கு அதை பார்த்தோன்னு ஹர்ட் ஆச்சு. எஸ், நாங்கள் கண்டென்ட்டுக்காக பண்ணோங்கிறது தப்பு. ஏன்னா ஏற்கனவே நிறைய வீடியோஸாக இருக்கட்டும், நியூஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நாங்கள் சொல்லியிருப்போம், இப்படி எங்கள் ஃபேமிலி இஷ்யூ வந்தனால எங்களுக்கு வேறு என்ன பண்ணேன்னு தெரியாமல் இதில் போட்டு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் ஏகப்பட்ட இடத்துல நான் அப்பாலஜைஸ் பண்ணியிருப்பேன். இப்போவும் நான் அந்த விஷயம் பண்ணாமல் இருக்கும்போது ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்த மறுபடியும் எத்தனை நாள் தான் குத்துவீங்கிற மாதிரி இந்த வீடியோவில் வந்து அவர் டைரெக்டாகவே சொல்லிட்டாரு, எங்கள் பேரை சொல்லியே சொல்லிட்டாரு, இப்படி ஜெயசுரதி அந்த சேனல் பண்ணுறது பிடிக்காது அப்படின்னு. அகமது மீரான் அவர் தெரியும் உங்களுக்கு, அவர் வந்து போடுறாரு, அவர் வீடியோவில் போட்டிருக்காரு.
நான் ஒன்று கேட்குறேன் பிரதர், நீங்கள் வந்து ஒழுங்கா அடுத்தவங்களை பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒழுங்கான்னு பாருங்க பிரதர். உங்கள் சேனலில் ஒரு வீடியோஸ் ஆச்சு உங்கள் ஓன் கண்டென்ட் போட்டிருக்கீங்களா? நீங்கள் எதாவது ஆக்டிங் பண்ணி பயங்கரமாக ஆக்ட் பண்ணி எதுவும் போட்டிருக்கீங்களா? இல்லை ஷார்ட்ஸாக காமெடி கண்டென்ட் எதுவும் பண்ணியிருக்கீங்களா? இல்லை ஷார்ட் ஃபிலிம் எதுவும் பண்ணியிருக்கீங்களா? இல்லை வெப் சீரிஸ் எதுவும் பண்ணியிருக்கீங்களா? என்ன டேலண்ட் காட்டி நீங்கள் 6 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க? ஒரு செலிபிரிட்டிஸோ இல்லை இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸோ யாரையோ பற்றி இந்த மீடியாவில் நடக்கிற அடுத்தவங்களோட அந்தரங்கள் விஷயமோ இல்லை பர்சனல் விஷயத்த மீடியாவுக்கு வர்ற விஷயத்த பேசி தான் நீங்களே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்களும் கண்டென்ட்டுக்காக தான் அடுத்தவங்களை கேவலப்படுத்தி தான் அதை போடுறீங்க இந்த வீடியோஸ்லாம். இப்போ அந்த இர்ஃபான் இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதை வச்சு வீடியோ போட்டிருக்கீங்க, மானிடைஸ் ஆன் பண்ணாமே வீடியோ போட்டிருக்கீங்க. சம்பாத்தியத்துக்காக தானே நீங்கள் அடுத்தவனை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, சரிங்களா? ஸோ நான் பண்ணதெல்லாம் கண்டென்ட்டு சண்டைக்கு தான், காசுக்காக தான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் ஏன் அடுத்தவனோட வாந்தியை எடுத்து அடுத்தவன் குடும்பத்தில் என்ன நடக்க, அடுத்தவன் என்ன பண்ணுறாங்கிறத நீங்கள் போட்டு சம்பாதிக்கன்னா நீங்களும் அதுக்கு மிச்சமான கேவலமான ஒரு யூடியூபர் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் வீடியோஸ்லாம் அப்படி தான் இருக்குது. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேங்கிற பேரில் ரொம்ப ரொம்ப அப்யூசிவாக பேசிடுறீங்க. நிறைய பேரை ஒரு ரெஸ்பெக்ட் இருக்க மாட்டேங்கி வாய்க்கு வந்தபடி ஈஸியாக பேசிடுறீங்க. ஸோ ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேசுகிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, நீங்கள் பேசலாம், நீங்கள் தாராளமாக பேசலாம். ஏன்னா மீடியாவில் எல்லாருக்குமே அந்த ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. நீங்களும் பேசியிருக்கலாம், நீங்களும் பேசுனீங்க. என்னோட இஷ்யூ ஸ்டார்டிங்கில் நடக்கும்போது எங்களை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கீங்க, அதுவும் பார்த்துருக்கேன். அப்போ நான் பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ணல, சரி எல்லாரும் பேசுகிறதா அப்படின்ட்டு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஏதாச்சும் ஒரு வீடியோவில் நான் கான்ட்ரவர்சியாக நான் போட்டிருக்கேனா? என்ன மட்டும் மீன் பண்ணி கேட்குறேன். ஏன்னா அந்த ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கீங்களா, அதில் நானும் இருக்கேன். அதனால் நான் ஏதாச்சும் வீடியோ போட்டிருக்கேனா? இப்போ வரைக்கும் கான்ட்ரவர்சியாக எதுவும் பண்ணிகிட்டு இருக்கேனா? எதுவுமே நான் பண்ணல. அப்போது என்னை பற்றி மென்ஷன் பண்ணும்போது ஒன்று நீங்கள் என்கிட்ட பேசியிருக்கலாம், இல்லை ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். எதுவுமே பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு டைரெக்டாக பப்ளிக் ஃபோரமில் இந்த சேனல் எனக்கு பிடிக்காது, குடும்பத்தை எத்தனை நாள் தான் இதே பேசிகிட்டு இருப்பீங்க? நான் அதுக்கப்புறம் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன் ஷார்ட் ஃபிலிமை பார்த்து உங்களால் பேச முடியுமா? அதுக்கு ரிவ்யூ கொடுக்க முடியுமா உங்களால்? நல்ல விஷயங்கள் பண்ணால் யாருமே பார்க்க மாட்டீங்கல்ல? புரியல எனக்கு. நல்ல விஷயங்கள் பண்ணால் யாருமே பார்க்க மாட்டீங்களா? நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் நீங்கள் உங்கள் பொழப்பே அப்படி தான் ப்ரோ நாரிட்டு இருக்கு. அடுத்தவங்களை வச்சு தான் ப்ரோ நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த யூடியூபர்ஸாக இருக்கட்டும், செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், அடுத்தவங்களை கேவலப்படுத்தி அதை ஒரு கண்டென்ட் ஆக்கி தான் ப்ரோ நீங்கள் சம்பாதிச்சு எச்ச சோறு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தவங்களை பேசுறதுக்கு முன்னாடி நாம ஒழுங்கா அப்படின்னு பேசுங்க, சரிங்களா? இப்போ நான் தொடர்ந்து இந்த கண்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா நீங்கள் பேசுகிறத நான் அமைதியாக கேட்டு நான் வாங்கிட்டு போயிட்டே தான் இருப்பேன். ஆனால் 1.5 வருஷத்துக்கு மேலே நான் எதுவுமே பண்ணாமல் எனக்குன்னு ஒரு கரியர் இருக்குது, நான் அதை பார்க்கணும், சினிமா கரியர் இருக்குது, எல்லாம் பார்க்கணும், நம்ம ஆக்டிங்காக இருக்கட்டும், யூடியூப் ஷார்ட்ஸ், எனக்குன்னு ஒரு கரியர் பில்ட் பண்ணி நான் மீடியாவில் போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் பழைய விஷயத்தையே நீங்கள் இப்படி போட்டு பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அது ஹர்ட் ஆச்சு ப்ரோ. அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரிப்ளை வீடியோ மாதிரி கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு இனிமேல் என்ன உங்கள் வீடியோஸில் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. நானும் உங்களை இதில் எதுவும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா டேரெக்டாக இன்ஸ்டால் நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்கன்னா என்ன ப்ரோ ஏது அப்படின்னு நான் பேசியிருப்பேன். அது எதுவுமே தெரியாமல் எனக்கு ஜெயசூரதியை வந்து எனக்கு அந்த சேனலை மட்டும் பிடிக்காது, அவங்க போடுற வீடியோஸ் குடும்பத்தை அப்படின்னு டேரெக்டாக அந்த ஒரு மாதிரி ஸ்லாங்கில் பேசுகிறீங்களே, ஓகே அதை பற்றி நம்ம பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ எனக்கும் பேச தெரியும் ப்ரோ, அதனால் பார்த்து பேசுங்க. என்னன்னு மட்டும் இல்லை எல்லாருமே, ஏன்னா நீங்களே அடுத்தவங்களை பேசி தானே வளர்ந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் சொந்தமாக உங்கள் கண்டென்ட்டில் வளரல. ஸோ இனிமேல் அடுத்தவங்களை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு டிக்னிட்டியோட பேசுங்க யாராக இருந்தாலும். ஸோ இதுதான் எனக்கான ரிப்ளை. இனிமேல் தயவு செஞ்சு என்னை பற்றி நான் போடுறதே இல்லை, அதனால் ஃபேமிலி இஷ்யூ போடுறோம் நான் கிடையாது, நான் போட மாட்டேன் எப்போவுமே. ஸோ மறுபடியும் என்னை பாசிட்டிவ் கொண்டு போகிறீங்க, அதை நான் அந்த வீடியோவில் கேட்டுக்கிறேன். அண்ட் எஸ் அவ்வளோதான் கைஸ், இதைத்தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் பண்ணிட்டு இருந்தேன்னா நீங்கள் யார் திட்டினாலும் நான் வாங்கிப்பேன். நான் இன்னும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னா கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாவில் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நான் திருப்பி தப்பு பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்படியே தான் இதே வேலை அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னா நான் இதுக்கெல்லாம் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டேன். ஆனால் நான் இந்த விஷயத்தை விட்டு வெளியே வரணும்னு தான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். எனக்குன்னு நான் வேறு பாதை இருக்குது, நான் சினிமா தான் வாழ்க்கை, நான் அதுக்கு ட்ரை பண்ணணும், என் பேர் நல்லா இருக்கணும், நான் கரெக்டாக பண்ணணும். அப்படிங்கிறனால தான் நான் 1.5 வருஷமாக நான் எதுவுமே போடாமல் நாங்கள் பாட்டுக்கு ஃபேமிலியாக எங்கே நிம்மதியாக இருக்கிறவங்க கூட நான் நிம்மதியாக இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ மறுபடியும் என்னை இப்படி அந்த வீடியோவில் 2 lakhs வியூஸ் போயிருக்கு. அதை பார்த்தோன்னே தான் எனக்கு ட்ரிகர் ஆகிட்டு. இது என்ன டக்குன்னு எப்படி அவருக்கு பிடிக்காது அப்படின்ட்டு ஒரு டிக்னிட்டியோட பேசியிருக்கலாம். அவர் ரொம்ப ஒரு மாதிரி சீப்பாக பேசிட்டார், அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். அகமத் மீரான் ப்ரோ உங்களுக்கு தான், தயவு செஞ்சு எங்களை பற்றி பேசுகிறீங்க, நான் எதுவும் உங்களை தப்பாக பேசியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க, சாரி ஃபார் தட். ஓகே, எனக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது, அதனால தான் நான் பேசிட்டேன். இனிமேல் அடுத்தடுத்த யூடியூபர்ஸ் யார் என்ன பண்ணுறாங்க, என்னென்ன நடக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்த கண்டென்ட்டை பார்த்துட்டு போங்க. நம்ம சைட்லேருந்து நம்ம ஃபேமிலி இஷ்யூஸோ எதுவுமே உங்களுக்கு கண்டென்ட்டாக வராது. அதனால் நாங்கள் கண்டென்ட்டாக வரலங்கிறனால தான் நீங்கள் மறுபடியும் அதை பேசுகிறீங்க. இப்போ நான் மறுபடியும் பண்ணிட்டு இருந்தேன்னா இதே உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டாக தான் இருந்திருக்கும். அதனால் நாங்கள் இனிமேல் அதெல்லாம் பண்ண மாட்டோம். என் ட்ராக் வேறு, நான் பாட்டு போயிட்டே தான் இருப்பேன். நீங்கள் வேறு யாராச்சும் யூடியூபர்ஸோ இந்த மாதிரி எதுவும் கான்ட்ரவர்சி கிடைக்கான்னு பார்த்துட்டு போயிட்டுருக்கேன், நம்ம மீட் பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இது சும்மா ஒரு செட்டப் தான் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு அது பின்னாடி வச்சுருந்தேன். ஸோ நீங்களும் நம்ம பிராண்ட் ரூல்ஸ் சேனல் ஒரு மெம்பர் ஆகலாம், கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிட்டு நம்ம பிராண்ட் ரூல்ஸ் சேனல் நீங்கள் மெம்பர் ஆயிருங்க.
ஸோ நாளைக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பை.